நந்தியம் பெருமானே, நந்தியம் பெருமானே. நந்தியை வணங்கிட நலம் கூடும், நாடியதெல்லாம் கை கூடும். சிந்தை முழுதும் தெளிவாகும், சீரும் சிறப்பும் உருவாகும். நந்தியை வணங்கிட சீரும் சிறப்பும் உருவாகும். பிரதோஷ நாளில் அபிஷேகம், எல்லோரும் போற்றும் அலங்காரம், காண்பவர் கண்ணுக்கு விருந்தாகும், அவருக்கு அதுவே மருந்தாகும். சிவாலயங்களில் சிவபெருமானை விழாக்காலங்களில் தரிசிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் எப்பொழுதும் ஈசனுக்கு நேரெதிராக கம்பீரமாக அமர்ந்தபடி காட்சி தரும் நந்தி பகவானை தரிசிக்காதவரே இருக்க முடியாது. சிவபெருமானை தரிசிக்கும் முன் முதலில் நந்தியையே தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். ஈசனே நந்தி மீது இத்தனை நம்பிக்கை வைத்து திருக்கையிலைக்கே இனி நீதான் காவல், உன் அனுமதி பெற்றே யாராக இருந்தாலும் என்னை தரிசிக்க முடியும் என கூறியுள்ளார் என்றால் நந்தி பகவான் எத்தனை சிறப்பு வாய்ந்தவர் என்பதை அறியலாம். கைலாயபுரியின் காவலரே, கைலாசநாதரை சுமப்பவரே, நந்தீஷா, நந்திகேஸ்வரா. கைலாயபுரியின் காவலரே, கைலாசநாதரை சுமப்பவரே, ஐயனின் திருவருள் பெற்றவரே, ஆய கலைகளை கற்றவரே, நந்தியை வணங்கிட நலம் கூடும், நாடியதெல்லாம் கை கூடும், சிந்தை முழுதும் தெளிவாகும், சீரும் சிறப்பும் உருவாகும், அடியவர் உள்ளம் அறிந்தவரே. நந்தி பகவான் பல ஊர்களிலும் பலவிதமாக காட்சி தருகிறார். அவை அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டு. அதை பற்றி என்றாவது நீங்கள் யோசித்ததுண்டா? அப்படி வித்தியாசமான கோலத்தில் இருக்கும் நந்தி பகவானின் சிறப்புகளையும் பிரம்மாண்டமான நந்தியை பற்றிய அரிய தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். இது ஒரு அரிய தொகுப்பு, அதனால் கவனமாக பாருங்கள். அதற்கு முன் நந்தி பிறந்த கதையை முதலில் காணலாம். நந்தி பிறந்த கதை. பொதுவாக வழியில் யாராவது குறுக்கே நின்றால் நந்தி போல் ஏன் நிற்கிறாய் என அறியாமையால் சிலர் வசைபாடுவதை கேட்டிருப்பீர்கள். உண்மையில் நந்தி சிவபெருமானுக்கு எதிரில் இருக்கும் பாக்கியத்தை எப்படி பெற்றார் என்பதை இனி காணலாம். நந்தியின் தந்தை ஒரு மாபெரும் முனிவர். ஆனாலும் அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவரும் எத்தனையோ பரிகாரம் செய்து பார்த்தார், ஆனாலும் பலன் கிட்டவில்லை. இறுதியில் புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார். அதன் பலனாக பூமிக்கடியில் ஒரு பெட்டியுள் அழகான ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. அப்படி கிடைத்த அந்த குழந்தைக்கு ஒரு குறை. அந்த குழந்தைக்கு ஆயுள் வெறும் 16 தான். இருந்தும் அந்த குழந்தையை எடுத்து ஜபேசன் என பெயரிட்டு வளர்த்து வந்தார் சிலாத முனிவர். ஒரு நாள் அந்த சிறுவனுக்கு தனக்கு ஆயுள் 16 தான் என்ற உண்மை தெரிய வந்தது. இருப்பினும் அந்த சிறுவனுக்கு ஆயுளை பற்றி கொஞ்சமும் பயம் இல்லை. ஏனென்றால் அவனுக்கு சிவன் மீது அப்படி ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த சிறுவன், என் உயிர் போவது நிச்சயமானால் அந்த நாளுக்காக நான் ஏன் காத்திருக்க வேண்டும்? உலகை காக்கும் என் சிவனை எண்ணி இப்பொழுதே தவம் இருப்பேன். உயிர் போனாலும் சிவசிந்தனிலேயே போகட்டும் என்று கூறி திருவையாற்றில் உள்ள அய்யனாரி என்ற சூரிய புஷ்கரணி தீர்த்த குளத்தில்
ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தான். அது சாதாரண தவம் அல்ல. நாள் கிழமை இரவு பகல் எதுவும் பாராது பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் கடும் தவம் இருந்தான். அப்பொழுது குளத்தில் வசித்த மீன்கள் உள்ளிட்ட ஜீவராசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிறுவனின் உடல் ஊனை திண்ண ஆரம்பித்தன. ஆனால் சிறுவனோ ஏதும் உணராதவனாக ஓம் நமசிவாய என்கிற மகா 5 எழுத்து மந்திரத்தை மனதுள் தொடர்ந்து ஜபித்து வந்தான். அந்த சிறுவனின் அசைக்க முடியாத பக்தியை கண்டு வியந்த சிவன் மனம் மகிழ்ந்து மரணமில்லா வரத்தை வழங்கினார். மேலும் ஜபேசன் என்ற பெயரை நந்தி என மாற்றி தனக்கு எதிரில் என்றும் நிற்கும் பாக்கியத்தை தந்தருளி கைலாயத்திற்கு காவலாக நந்தி பகவானை ஆக்கினார். அது மட்டுமல்ல, சிவபெருமான் அருளாலே நந்தி பகவானுக்கு திருமழப்பாடியில் விமர்சையாக திருமணமும் நடந்தது. இன்றும் வருடந்தோறும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் திருவிழாவாக கோலாகலமாக நடக்கிறது. நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் என்பார்கள். நந்தி திருமணத்தை திருமணமாகாதவர்கள் கண்டால் 1 வருடத்துக்குள் திருமணம் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இனி நந்தியின் தத்துவத்தை காணலாம். நந்தியும் அதன் தத்துவமும். நந்திதேவர் சிவபெருமானின் முதல் சீடர். அவரே குரு பரம்பரையின் முதல் குருவாகி சனகர், சனாதனர், சனர்குமாரர், பதஞ்சலி, சிவயோக மாமுனி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்கு சிவ உபதேசம் செய்தார். நந்திதேவரின் 8வது சீடர் திருமூலர். நந்திதேவர் சதா சர்வகாலமும் சிவபெருமானின் சிந்தனையிலேயே இருப்பவர். நந்தி என்றால் ஆனந்தம், மகிழ்ச்சியை தருபவர் என்று பொருள். நந்தியின் வேலை தீமையை தடுப்பதாகும். அதே சமயம் அவரே காவலாக சிவாலயங்களில் இருப்பதால் இவரின் அனுமதி பெறாமல் ஈசன் வீற்றிருக்கும் இடங்களுக்கும் யாராலும் நுழைய இயலாது. நந்தி அனுமதி கிடைத்தால்தான் ஈசன் அருளையே பெற முடியும். நந்தியை வணங்கிட நலம் கூடும், நாடியதெல்லாம் கை கூடும், சிந்தை முழுதும் தெளிவாகும், சீரும் சிறப்பும் உருவாகும். அடியவர் உள்ளம் அறிந்தவரே, ஆனந்த வாழ்வு அளிப்பவரே. பொதுவாக எல்லா நாளும் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றாலும் கூட பிரதோஷ நாட்களில் மிகச் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். திருமந்திரம் சொல்லும் சிவமந்திரம், பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். சனகாதி குருமுனி பதஞ்சலி நந்தியின் வியாக்கிரபாதரின் குருமந்திரம். நம சிவய 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 நம. அது மட்டுமல்ல, அந்த ஒரு நாளில் மட்டுமே சிவபெருமானுக்கு மட்டுமல்லாமல் நந்தி தேவருக்கும் மிக விசேஷமாக அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும். ஆற்றலை தந்திடும் சிவமந்திரம், ஆதாரமானது சிவமந்திரம். ஆற்றலை தந்திடும் சிவமந்திரம், ஆதாரமானது சிவமந்திரம். அதற்கு காரணம், அந்த நாளில்தான் ஈசன் நந்தியின் கொம்புகள் நடுவே நின்று நடனமாடினார்.
அதனால்தான் பிரதோஷ வேளையில் நந்தியிடம் வைக்கும் வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் என்று கூறப்படுகிறது. நந்தி சிவனின் வாகனம் என்பதாலும் அவருக்கே ஈசன் முதல் அதிகாரம் கொடுத்துள்ளதாலும் நந்தி பகவானிடம் நாம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி பகவான் தக்க நேரத்தில் ஈசனிடம் கூறி நம் வேண்டுதல்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருவதாக நம்பிக்கை. நந்தி தேவருக்கு ருத்ரன், தூயவன், சைலாதி, அக்னி ரூபன், மிருதங்கவாத்திய பிரியன், சிவவாகனன், கருணாகரமூர்த்தி, வீரமூர்த்தி, தனப்பிரியன், கனகப்பிரியன், சிவப்பிரியன் ஆகிய திருநாமங்களும் உண்டு. சிவாய நம எனும் 5 எழுத்தின் உருவத்தை கொண்டவர் நந்தி தேவர். அதாவது பஞ்சாட்சரத்தின் வடிவமானவர். ஒப்பில்லாத 4 பேதங்களையும் 4 பாதங்களாக கொண்டவர் நந்தி தேவர் என்கின்றன புராணங்கள். நந்தியின் வகைகள். சிவாலயங்களில் கொடிமரம் அருகே இருக்கும் நந்தியை அதிகார நந்தி என்பர். கொடிமரத்திற்கு பக்கத்தில் இருக்கும் அதிகார நந்திக்கு அடுத்து ஒரு நந்தி காட்சி தரும். அது மால்விடை எனப்படும் விஷ்ணு நந்தி. திரிபுர சம்ஹார காலத்தில் திருமால் நந்தி வடிவம் எடுத்து சிவனை தாங்கினார் என்கிறது புராணம். கொடிமரம் இல்லாத கோயில்களில் சிவனை நோக்கி ஒரு நந்தி காட்சி தருவார். இவரை பிரகார நந்தி என்பார்கள். சிவபெருமானுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கும் நந்தி தர்ம நந்தி எனப்படுவார். இந்த நந்தியின் மூச்சுக்காற்று சுவாமியின் மீது பட்டுக்கொண்டே இருக்குமாம். அதனால் நந்திக்கும் சுவாமிக்கும் இடையே செல்லக்கூடாது என்கிறது சாஸ்திரம். வித்தியாசமான நந்திகள். திருவண்ணாமலையை வலம் வரும்போது ஆங்காங்கே மலையை சுற்றி இருக்கும் நந்திகள் அனைத்தும் மலையை பார்த்த வண்ணம் இருப்பதை காணலாம். திருவண்ணாமலையே சிவரூபமாக இருப்பதால் இந்த கோலம் என்கிறார்கள். பழமையான சிவாலயங்களில் அதிகபட்சம் 9 நந்திகள் இருக்கும். அவை பத்மநந்தி, நாகநந்தி, விநாயகநந்தி, மகாநந்தி, சோமநந்தி, சூரியநந்தி, கருடநந்தி, விஷ்ணு நந்தி, சிவநந்தி ஆகியன. இந்த 9 நந்திகளையும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் மற்றும் நந்தியால் ஆகிய திருத்தலங்களில் தரிசிக்கலாம். இதே போல நவகைலாய ஸ்தலங்களில் நெல்லை மாவட்டம் முரப்பநாட்டில் இருக்கும் குருவுக்குரிய கைலாசநாதர் ஆலயத்தில் நந்தி குதிரை முகத்தோடு காட்சி தருகிறது. அதே போல சப்தவிடங்கர ஸ்தலங்களில் ஒன்றான நாகை மாவட்டம் காயா ரோகணேஸ்வரர் கோயிலில் அம்பாள் நீலாயதாட்சி சந்நிதிக்கு எதிரில் இருக்கும் நந்தி தன் கழுத்தை திருப்பியபடி இருக்கிறது. இது தவிர திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயத்தில் சிவனுக்கு நேராக நந்தி இல்லாமல் பலிபீடத்தோடு சற்று ஒதுங்கி இருப்பதும் எங்கும் பார்க்க முடியாத ஒரு அமைப்பாகும். சிவலிங்கம் முன் வலது காலை சற்றே தூக்கியபடி நந்தி அமைந்திருப்பது காயத்ரி மந்திரம் ஜெபிக்கும் தவக்கோலமாகும். வலதுபுறம் திரும்பியிருக்கும் நந்தி காதில் குடும்ப பிரச்சனைகள், துன்பங்களை கூறினால் சிவன் அருளால் உடனே நிவர்த்தி கிட்டுமா. அதே போல இடதுபுறம் திரும்பியிருக்கும் நந்தீஸ்வரரிடம் திருமண தடை, குடும்ப கருத்து வேறுபாடுகளை கூற எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீருமாம். சிவனை நோக்கி இருக்கும் நந்தியை வணங்கினால் விரோதம், பகை ஓடி ஒழியுமாம். இந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதலில் நந்தியிடம் சென்று மனதார வணங்கிவிட்டு ஈசனை தரிசித்தாலே அது நடக்கும் என்கிறார்கள். ஆந்திர மாநிலம் சித்தூர் தாலுகா சுருட்டப்பள்ளியில் உள்ள பள்ளிகொண்டீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் ஆலகாலம் உண்டதால் மயங்கிய நிலையில் இறைவியின் மடியில் படுத்தபடி காட்சி தருகிறார். இங்கு நந்தி கவலை தோய்ந்த முகத்துடன் காட்சி தருகிறார் என்கிறார்கள். காஞ்சிபுரத்திற்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவோத்தூர் கோயில், வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள திருவல்லம், திருச்சி புள்ளம்பாடி சுந்தரேஸ்வரர் கோயில், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பெண்ணாடம் பிரகதீஸ்வரர் ஆலயம், திருவைகாவூர், சென்னை திருமுல்லைவாயல் ஆகிய கோயில்களிலும் நந்தி திரும்பியபடி எதிர்த்திசையில் வாசலை நோக்கியபடி உள்ளார். மேட்டூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலய கோபுரத்தில் கலசத்திற்கு பதிலாக நந்தி உள்ளது. நாகர்கோவிலில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திற்பரப்பு என்ற ஊரில் உள்ள மகாதேவர் ஆலயத்தில்
நந்தி உருண்டைக்கல் வடிவில் காட்சியளிக்கிறார். கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள நந்தி இறைவனை பார்க்காமல் வடக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார். வேந்தன்பட்டியில் நந்தி தேவருக்கு சாத்தப்படும் பசுனை எத்தனை நாளானாலும் கெட்டு போவதில்லை. மேலும் இந்த நெய்யில் எறும்புகள் மொய்ப்பதும் இல்லை. இவர் அருகில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும், எதிரிகள் அழிவர், குடும்பத்தில் குதூகலம் பிறக்கும். பிரம்மாண்ட நந்திகள். தமிழகத்திலேயே உயரமான விஸ்வரூப நந்தி கோயம்புத்தூர் மாவட்டம் நவகரை மலையாள துர்கா பகவதி கோயிலில் 31 அடி உயரமும் 41 அடி நீளமும் 21 அடி அகலத்துடன் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. அதற்கடுத்ததாக திருவாடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயிலில் 14 அடி 9 அங்குலத்தில் நந்தி உள்ளது. அடுத்து தஞ்சாவூரில் அமைந்துள்ள பெரிய கோயிலில் ஒரே கல்லில் 12 அடி உயரத்தில் நந்தி உள்ளது. இதேபோல ஆந்திர மாநிலம் லேபாக்ஷி வீரபத்ரர் ஆலயம், கர்நாடகா மைசூரு சாமுண்டீஸ்வரி ஆலயம், கர்நாடகா பெங்களூரு காளை கோயில், கர்நாடகா ஹலேபீடு ஹோய்சாலேஸ்வரர் கோவிலிலும் பிரம்மாண்டமான நந்திகள் உள்ளன. நந்தி தேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தாரவனேஸ்வரர் கோவிலில் உள்ளது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் பிரம்மாண்ட உற்சவர் அதிகார நந்தி உள்ளது. மதுரை ஆவணி மூல வீதியில் மாக்காளை எனப்படும் சுதையால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட நந்தி உள்ளது. இத்தகைய மாக்காளை நந்திகளை நெல்லை, சுசீந்திரம், ராமேஸ்வரம், திருவிடைமருதூர் ஆலயங்களிலும் காணலாம். தஞ்சை பட்டீஸ்வரம் துர்க்கை ஆலய நந்தி திருஞான சம்பந்தருக்காக விலகி வழிவிட்டபடி உள்ளது. அதேபோல திருப்பூன்கூர் சிவாலயத்தில் நந்தனாருக்காக விலகி நிற்கும் நந்தி உள்ளது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஜோதி நந்தி உள்ளது. இந்த நந்தி முன் தீபம் ஏற்றி வலம் வந்து மலையை நோக்கி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்தில் கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து பார்த்தால் மலையானது நந்தி ஒன்று படுத்திருப்பது போன்ற தோற்றத்தில் காட்சி தரும். அந்த இடத்தை நந்திமுக தரிசனம் என்கிறார்கள். மராட்டிய மாநிலம் புனேவில் உள்ள நந்திக்கு கருவறை நந்தி என்று பெயர். திருவாரூர் வீதிகளில் சிவபெருமான் நடந்து வந்ததால் தியாகராஜர் கோவிலில் நின்ற கோலத்தில் நந்தி உள்ளது. நொடிகள் தோறும் இமைக்காமல் ஈசனை தரிசனம் செய்பவரே, தடைகள் யாவும் விலகிடவே தயவுடன் கருணை புரிபவரே. இந்த நந்தியை வழிபட்டால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பது நம்பிக்கை. கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் நந்தி துர்கா மலையே பரவலாக நந்தி மலை என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பிற இடங்களிலும் உள்ள சிற்பங்களில் சிவன் ஆடும்போது நந்திகேஸ்வரர் பஞ்சமுக வாத்தியம் எனும் குடமுழா வாத்தியத்தை வாசிப்பதை காணலாம். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய தலங்களில் இன்றும் பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கப்படுகிறது. பஞ்சமுக வாத்திய லட்சணம் எனும் சுவடியில் குடமுழா வாத்தியம் நந்திகேஸ்வரர் இசைக்கப்பட்டது என்றும், ஆதலின் இதை இசைக்கும் முன்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் கூறுகிறது. காமசாஸ்திரத்தை தோற்றுவித்தவரும் நந்திகேஸ்வரரே என்று பல நூல்கள் கூறுகின்றன. நந்தி இயற்றிய பல செய்யுட்களை ரதி ரகசியம் என்று தம் நூலில் கொக்கோகர் மேற்கோளாக காட்டுகிறார். சிதம்பரம் நடராஜ பெருமானின் கோயிலில் 4 கோபுரங்களிலும் அதிகார நந்தியின் உருவத்தை காணலாம். நந்தியில்லா அதிசய ஆலயம்.
சிவ ஆலயம் என்றாலே நந்தி நிச்சயம் இருக்கும். ஆனால் நந்தி இல்லாத ஒரு ஆலயமும் உள்ளது. அந்த ஆலயம் மராட்டிய மாநிலம் நாசிக் அருகே பஞ்சவடியில் உள்ளது. ஸ்ரீ கபாலீஸ்வரர் மகாதேவ் கோயிலில் சிவபெருமானுக்கு எதிரே அங்கு நந்தி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரம் தரும் நந்தி வழிபாடு. நந்தியம்பெருமானை வணங்குவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் ஆனந்தம் பெருகும். நந்தியை வழிபடுவதால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் தடைகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி எல்லா நற்செயல்களும் வெற்றிகரமாக முடியும். மேலும் நந்தியை வழிபடுவதால் நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். நந்தி முன் அமர்ந்து ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தால் சிவனின் அருளை உடனே பெறலாம். இது தவிர நந்தீஸ்வர ஸ்தோத்திரம், கஜானன ஸ்தோத்திரம், நந்தி அஷ்டகம், அஷ்டோத்திர சத நாமாவளி போன்ற ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்யலாம். பிரதோஷ நாட்களில் நந்தி பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது மிகவும் மகிமை வாய்ந்ததாகும். குறிப்பாக சனி பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமானுக்கு பால், தயிர், தேன், பன்னீர், இளநீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகள், வாசனை மலர்கள் அல்லது அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் அனைத்தும் உடனே நடக்கும். குறிப்பாக ஜாதகத்தில் இருக்கும் தோஷ சாபங்கள் எல்லாம் விலகும். முன் செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். நந்தியை வணங்கிட நலம் கூடும், நாடியதெல்லாம் கை கூடும். சிந்தை முழுதும் தெளிவாகும், சீரும் சிறப்பும் உருவாகும். நந்தியை வணங்கிட சீரும் சிறப்பும் உருவாகும். பிரதோஷ நாளில் அபிஷேகம், எல்லோரும் போற்றும் அலங்காரம், காண்பவர் கண்ணுக்கு விருந்தாகும், அவருக்கு அதுவே மருந்தாகும். கைலாயபுரியின் காவலரே, கைலாசநாதரை சுமப்பவரே. நந்தீஷா, நந்திகேஸ்வர. பிரச்சனைகளை தீர்க்கும் நந்தி காயத்ரி. மனதில் ஏதாவது கவலை தோன்றினாலோ அல்லது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, எப்படி இந்த கஷ்டத்தில் இருந்து மீள்வோம் என்ற ஒரு இக்கட்டான நிலையில் இந்த நந்தி காயத்ரியை 21 முறை நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டே உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். நிச்சயம் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு உடனே கிட்டும். நந்தி காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சக்ரதுண்டாய தீமஹி தந்தோ நந்தி பிரச்சோதயாத். நந்தி என்பவர் குறுக்கே நிற்பவர் அல்ல. எந்த குறையும் நம் வாழ்வில் தடையாக வராமல் நம்மை காப்பவர். அதனால் மனதார நந்தியை வழிபடுங்கள். சிவன் அருளால் சிவ சிந்தனையில் ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். நிச்சயம் கஷ்டமெல்லாம் தீரும், கவலைகள் பறந்தோடும். நந்தியம்பெருமானே, நந்தியம்பெருமானே, நந்தியை வணங்கிட நலம் கூடும். மனம் தேடும் ஆலயம்.